வணக்கம். மீண்டும் இன்றைய நாளிதழுடன் ஜக்னா ஆன்லைன் டிவி ஊடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் சுரேன். இன்றைய நாளிதழில் தினக்குரல் பத்திரிகையினை கையில் எடுத்திருக்கின்றேன். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில், யாழ்ப்பாண பத்திரிகையில், வடக்கின் புதிய நிர்வாகத்துக்கு பூரண ஆதரவை வழங்குங்கள் என்ற தலையங்கம் விடப்பட்டுள்ளது. கொழும்புக்கு அமெரிக்கா வலியுறுத்தல் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே காணப்படுகின்றது. மேலும் யாழ் உடவியலாளர் குறித்து தகவல் திரட்டும் TID போலீசார் என்ற ஒரு தகவல் அதில் கட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதாவது தேர்தல் காலங்களில் செய்திகள் சேகரிக்கப்பட்ட செய்தியாளர்கள் தொடர்பான விவரங்களை தந்துதவுமாறு யாழை மையமாக கொண்டு இயங்கும் பத்திரிகைகளிடம் தகவல் சேகரித்ததாக இந்த செய்தி கட்டமிடப்பட்டிருக்கிறது. மேலும் TID விசாரணைக்கு கயங்கன் அழைப்பு என்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கயேந்திரனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற செய்தி காணப்படுகின்றது. மேலும் முடிந்தால் இராணுவத்தை வெளியேற்றி காட்டுங்கள், கூட்டமைப்புக்கு அமைச்சர் வீரவன்ச சவால் என்ற ஒரு செய்தி அவருடைய படத்துடன் வெளியாக இருக்கின்றது. மேலும் கொழும்பு பொதுநலவாய உச்சி மாநாடு இந்தியா கனடியா அமைச்சர்கள் ஆராய்வு என்ற ஒரு தகவல் இருக்கின்றது. வடமாகாண தேர்தல் குறித்து திருப்தி வெளியிட்டுள்ளார்கள் அந்த இந்திய கனடிய அமைச்சர்கள் ஆராய்வு குழுவினர். மேலும் அமுக்கவடியில் உளவு இயந்திரம் சிக்கி சிதறியது, 2 படுகாயம். முகமாலையில் நேற்றைய தினம் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. ஸ்தலத்திலேயே 17 வயதுடைய பழையைச் சேர்ந்த நிரோஜன், கயேந்திரன், சதீஸ்வரன் என்ற இவரில் படுகாயமடைந்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகின்றது. காணாமல் போனவர்கள் தொடர்பாக முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் ஜனாதிபதியின் ஆணைக்குழு தெரிவித்திருக்கின்ற செய்தி காணப்படுகிறது. அதே நேரம் ஒரு கட்டமிடப்பட்டுள்ள படத்துடன் கூடிய ஒரு செய்தி காணப்படுகிறது. வாக்கு எண்ணும் நிலையத்தில் பெருமளவு வாக்குச்சீட்டுகள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. புத்தளத்தில் பரபரப்பு, வேட்பாளர்கள் சந்தேகம் என்று காணப்படுகின்றது. குறித்த புத்தளம் வட மாவட்டத்துக்கு மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையம் புனித ஆண்ட்ரூஸ் கல்லூரிக்கு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த பெரும் தொகையான வாக்குச்சீட்டுகளும் மற்றும் சில ஆவணங்களும் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்ற செய்தி காணப்படுகிறது. அதைவிட நவிப்பிள்ளை இன்று அறிக்கை என்ற ஒரு தலையம் விடப்பட்டிருக்கிறது. ஐநா மனித உரிமைகள் விவகாரங்களுக்கு பொறுப்பான ஐநா உயர்தானிகர் நவநீத பிள்ளை இன்று புதன்கிழமை ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான வாய்மூல அறிக்கை ஒன்றை தெரிவிக்க இருக்கின்றார் என்ற ஒரு செய்தி விரிவாக போய்கொண்டிருக்கிறது. அதைவிட தினக்குரலின் 3ஆம் பக்கத்திலே கொழும்பிலிருந்து மன்னார் வந்த பஸ் கவிழ்ந்து, அதாவது தவறி விழுந்ததில் 5 காயம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி வந்து கொண்டிருந்த தனியார் பஸ் ஒன்று மடுவீதி பரணையாங்குளம், அதாவது பரணையாங்குளம் என்ற இடத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்ற என்ற செய்தி காணப்படுகிறது. அதைவிட பெட்ரோலுக்கு பதிலாக டீசல் நிரப்பியதால் வவுனியாவில் காத்திருந்தார் விக்னேஸ்வரன். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய போட்டியிடப்பட்ட முதலமைச்சர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு சென்று இருக்கும் பொழுது வவுனியாவில் அவருடைய வாகனத்துக்கு பெட்ரோல் நிரப்புவதற்கு பதிலாக டீசல் நிரப்பப்பட்டதாகவும் 3 மணித்தியாளர்கள் அதில் காத்திருந்து மீண்டும் பெட்ரோல் நிரப்பி சென்றதாக அந்த செய்தி கட்டப்படப்பட்டிருக்கிறது. இலவச சீருடை துணிகள் நவம்பர் முதல் வாரம் விநியோகம் என்ற அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற இலவச சீருடை தொடர்பான செய்தி ஒன்று அதில் காணப்படுகிறது. பண்டாரிக்குளத்தில் வானில் வந்தோர் சிறுமியை கடத்தி சென்று துஷ்பிரயோகம் என்ற ஒரு செய்தி. வவுனியா பண்டாரிக்குளத்தில் 14 வயது சிறுமி ஒருவர் 3 கடத்தப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டார் என்ற செய்தி அதிலே காணப்படுகின்றது. உரிமை போராட்டத்தை வலுவாக்கிய வடக்கு மாகாண மக்களுக்கு வாழ்த்துக்கள், அடையாளம் மலையக சமூக ஆய்வு மையம் கூறுகின்றது என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. மேலும் வடபுலத்துக்கு கல்வி நிலையை உயர்த்திட அவசியமற்ற நெருக்கீடுகள் வேண்டாம் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. உலக நாடுகளில் உள்ளது போன்று கல்வி ஒவ்வொரு பிள்ளைகளும் நாட்டினதும் தலையாய சொத்து. அதனை குறுகிய நோக்கங்களுக்காக பாலடிக்க இனிமேல் இடமளிக்க வேண்டாம். அதிபர்கள், ஆசிரியர்கள் வினைத்திறனுடன் சுதந்திரமாக செயற்படுவதற்கு வடபுலத்து கல்வி நிலையை உயர்த்துவதற்கு வடமாகாண கல்வி அமைச்சு, வடமாகாண கல்வி திணைக்களமும் அவசியமற்ற தலையீடுகளை நெருக்கீடுகளையும்
தள்ளி செயற்பட வேண்டும் என்று இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்து என்ற செய்தி காணப்படுகின்றது. அதைவிட 2 வீடுகள் பட்டப்பகலில் நேற்று முன்தினம் திருட்டு என்ற சம்பவம் நடக்கிறது. யாழ்ப்பாணத்தில் தாவடி வன்னியசிங்கம் வீதியில் இடம்பெற்றிருக்கின்ற சம்பவத்தை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காவல் வீதிகள் அதிவேகமாக செல்லும் வாகனங்களால் அதிக விபத்து மரணங்கள் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. காவல் வீதிகள் கண்மண் தெரியாத வேகத்தில் செல்லும் வாகனங்களிலே புறநாட்டில் விபத்துக்கள் அதிகரிக்கின்றது என்ற ஒரு செய்திகள் அதிலே காணப்படுகின்றது. நன்றி. தினக்குரல் பத்திரிகையுடன் இன்று சந்திக்கக்கூடியதாக இருந்தது. மீண்டும் நாளைய இதழ்களுடன் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். சுரேன், யாழ்ப்பாணம்.